பரந்தூருக்கு போகிறதுக்கு புதுசாக திமுக கவர்மெண்ட் எப்போ இருந்து விசா பாஸ்போர்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா விசா பாஸ்போர்ட் கொடுத்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணி போன நாட்டுக்கு கூட இவ்வளவு கட்டுப்பாடுகள் கிடையாது. விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி கொடுக்கறதாக நினச்சிட்டு இவங்க செய்கிறது எல்லாமே விஜய்க்கு பாசிட்டிவாக போகுது. விஜய்க்கு எவ்வளோ சாதகமாக மாறியதுனாக்கா எல்லாமே வீலே அமையுது. விஜய்க்கு முன்னாடி கொடுத்தது விசால, இப்போ கொடுத்த பார்த்தீங்கன்னா வீனஸ் மால். விஜய் அடுத்து போக போவதும் வியாகத்தான் இருக்கும். வேங்கை வயல். நீங்கள் விஜய் புதுசாக முளைச்சிருக்கிறாரு, சின்ன பசங்க தானே, புதுசாக கட்சிக்கு வந்திருக்காரு, சினிமாக்கார் தானே, நம்ம என்ன வேணாலும் படம் காட்டலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் படம் அங்கே ஓடாது. ஏன்னா 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை வல்லரசாக மாற்றுகிறேன்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கோடி இளைஞர்கள் விஜய் கூட இருக்கிறாங்க. அப்போ கோடி இளைஞர்களை வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் ஒருவேளை பறந்துள்ளது அவர் கிளம்பாமல் அங்கேயே உட்காரன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பீங்க? பட் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம், இவ்வளோ பர்மிஷன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் யாருக்குமே விதிக்கப்படலை. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் விதிக்கப்படலை. எனக்கு ஏன் விதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல, நான் நிச்சயமாக பறந்துட்டு வருவேன்ட்டேன். நீங்கள் நாட்டை ஆள்வதில் தான் திமுக குறியாடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கைலாசம் மாதிரி ஒரு இடத்த வாங்கிட்டு போயிரு. உனக்கு காசு தேவைன்னா நாங்களே எல்லாமே காசு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் பரம்பரையாக போய் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு நாடை வகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு குடும்பம் தான் அவ்வளோ பெருசாக இருக்கே. இந்த மண்ணை அழிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். விஜய் சொன்ன வார்த்தை, இந்த விவசாயிகளுடைய பாதத்தை தொட்டு தான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கும்னு நினச்சேன். இந்த பரந்தூர் மண்ணுடைய இந்த மண்ணை தொட்டு என்னுடைய களப்பணியை நான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன். கூடுதலாக மிகப்பெரிய எச்சரிக்கை நேரடியாக சொன்னது, நான் நிச்சயமாக ஊருக்குள்ளே வருவேன். எனக்கு கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய கேள்வி, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல வரக்கூடிய நபராக இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் இன்னும் உள்ளே வரல? நீங்கள் விஜயை கைது பண்ணி காலைல கைது பண்ணி சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயும் தமிழ்நாடு என்னவாக இருக்குன்னு விஜய் வெளியில் வரும்போது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக திமுக தே கேன் ஃபீல் தி ஹீட். இந்த சூடை இந்த வெப்பத்தை அவர்கள் தெரியாமல் தொட்டு கொண்டு இருக்கிறார்கள் பொழுது வணக்கம்மா. சார், உங்களுடைய பல பேட்டிகள் நீங்க சொல்லக்கூடிய விஷயம், விஜய் தன்னுடைய பலத்தை காட்டணும்னா பரந்தூருக்கு போகணும், அங்க அவருக்கு கூடக்கூடிய அந்த மக்களோட கூட்டத்தை பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு புரியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே போல இன்னைக்கு நடந்தது. உங்களுடைய கருத்து என்ன? என்றைக்கு பரந்தூருக்கு போகிறதுக்கு புதுசாக திமுக கவர்மெண்ட் எப்போ இருந்து விசா பாஸ்போர்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா விசா பாஸ்போர்ட் கொடுத்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணி போன நாட்டுக்கு கூட இவ்வளவு கட்டுப்பாடுகள் கிடையாது. இத்தனை மணிக்குள்ளே போகணும், இத்தனை மணிக்குள்ளே வரணும், இவ்வளோ தான் பேசணும், இவ்வளோ தான் பண்ணணும், இன்னும் இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும், இவ்வளோ தண்ணி தான் வெளியேற்றணும் மட்டும் தான் அவங்க சொல்லலை. எக்ஸ்ட்ரா போனால் ஃபைன் போடுவோன்ட்டு இவ்வளோ தான் அந்த கவர்மெண்ட் சொல்லலை. பட் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, இவ்வளோ பர்மிஷன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் யாருக்குமே விதிக்கப்படலை. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் விதிக்கப்படலை. எனக்கு ஏன் விதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல, நான் நிச்சயமாக பறந்துட்டு வருவேன்ட்டார். இந்த முறை வந்தது விஷயம் கிடையாது. இந்த முறை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி வந்தேன்ல, நான் ஊருக்குள்ளே வருவேன்றதை ஒரு எச்சரிக்கை மணியாக அடிச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி கொடுக்கறதாக நினச்சிட்டு இவங்க செய்கிறது எல்லாமே விஜய்க்கு பாசிட்டிவாக போகுது. விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பதாக இவர்கள் செய்யக்கூடிய வேளையில் விஜய்க்கு எவ்வளோ சாதகமாக மாறியதுனாக்கா எல்லாமே வீலே அமையுது. விஜய்க்கு முன்னாடி கொடுத்தது விசால, இப்போ கொடுத்த பார்த்தீங்கன்னா வீனஸ் மால். விஜய் அடுத்து போக போவதும் வியாகத்தான் இருக்கும். வேங்கை வயல். ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் சொல்வது என்னன்னாக்கா, நீங்கள் ஆடக்கூடிய கபட நாடகம் என்னவென்பது அப்பட்டமாக எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாடகம் எதற்காக அரங்கேற்றிங்கன்னா யாருடைய ஆதாயத்திற்காக இது செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு போயிட்டார். அப்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிகிறது, இந்த இடத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்தை யாரோ வாங்கி போட்டிருக்காங்கன்ட்டு. நீங்கள் ஒரு தரிசு நிலத்தை சுற்றிலையும் யாராவது இடம் வாங்கி போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஒரு நல்ல நீர் ஆதாரம் உள்ள விவசாய பூமியாக இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி தான் வாங்கி போடுவாங்க. அப்போ யார் வாங்கி போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே A ஸ்கொயர், B ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னு எவ்வளோ ஸ்கொயர் போச்சு. அந்த ஸ்கொயர்லாம் மாட்டுதான்றதை நிச்சயமாக அந்த தரவுகளை யார் எடுக்கிறாங்களோ இல்லையோ அண்ணாமலை எடுத்து வெளியில் விடணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, DMK ஃபைல் 2 விட்டதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதானிக்காக இந்த இடம் கேட்டாங்கனாக்கா அதானி கேட்கல, மத்திய அரசு இதை கேட்கல. எதற்காக மாநில அரசு தேடி தேடி விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தது? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எதற்காக சிப்காட்டு கட்டுவதற்கெல்லாம் நீங்கள் விவசாய நிலத்தை கையப்படுத்துறீங்க? அப்போ தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் விவசாய நிலத்தை கை வச்சுக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் கடையில் போய் அரிசி வேணும்னு கேளுங்களேன், சார் கர்நாடகா பொண்ணியா ஆந்திரா பொண்ணியான்னு கேட்பான். எங்கேயுமே தமிழ்நாட்டு அரிசி வேணுமான்னு இது வரைக்கும் அவன் கேட்டதே கிடையாது. நம்மளுது அப்போ எந்த அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் வேறு இடத்துக்கு போயிடுச்சு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த விவசாயம் எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய யதார்த்தமான இந்த கள நிலவரத்தை நம்ம பேசணும். அந்த ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட முழுக்க சதுப்பு நிலம், நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஏர்போர்ட் வரப்போகுது. ரன்வேவும் அதுக்கு மேலே தான் வரப்போகுதுன்னும் பொழுது முதல் விஷயம், சாயில் டெஸ்ட் பண்ணால் அந்த மண் அதுக்கு உகந்த மண்ணாக இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த இடத்த நீங்கள் ரெடி பண்ணுன்னா என்ன பண்ணுனாக்கா, முதல்ல அங்கே இருக்க ஒட்டுமொத்த நீரை வெளியேற்றணும்.
அப்போ நீரை வெளியேற்றுவதன் மூலமாக மண் என்ன தரிசு நிலமாக மாறும், மண்ணுடைய நீர் ஆதாரம் அழியப்படும். ரெண்டாவது விஷயம், அந்த கொலன்னு இருக்கிற மண்ணை அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே ரன்வேலாம் போட முடியாது, ஒட்டுமொத்த மண்ணையும் அள்ளணும். அப்போ ஒட்டுமொத்த மண்ணையும் அள்ளணும் பொழுது என்ன ஆகுனாக்கா, மூணாவது என்ன பண்ணணும், பாறைகளை கொண்டு வந்து கொட்டணும். ஏன்னா ஃப்ளைட் இறங்கணும் ஏறணும், அந்த மண் திடகார்த்தமாக இருக்கணும், கார்கோ விமானம் இருக்கணும் வரணும்னாக்கா, அப்போது இந்த இயற்கை வளத்தை அழித்து இன்னொரு இயற்கை வளத்தையும் சேர்த்து மலைகளை உடைத்து அதையும் அழித்து கொண்டு வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போடணும். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ ஒரு வளர்ச்சி என்பது எப்படி இருக்கணும்னாக்கா, நீங்கள் போடக்கூடிய உரம் என்பது நெல்லுக்கு உரமாக பாய்ச்சினா தான் நமக்கு பயன் தரும். நீங்கள் போடக்கூடிய அத்தனை உரமே கருவேல மரத்துக்காக இருக்குது, அது யாருக்கு என்ன பலன் கொடுக்கும், மக்களை அழித்து நாசம் செய்துவிடும். இவ்வளவும் செஞ்சு நீங்கள் ஏர்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்க, மழை வந்தால் தண்ணி ஆடா மாடா தண்ணி இருக்குன்ட்டு வெளியில் போகிறதுக்கு, தண்ணி நேச்சுரலாக உள்ளே வரும், அந்த இடத்துக்கு தான் வரும். அந்த தண்ணி நீங்கள் தடுத்தீங்கன்னா தண்ணி எங்கே வரும், சென்னையை நோக்கி உள்ளே வரணும் பொழுது, அப்போ இவ்வளவு அழிவையும் ஏற்படுத்தி விட்டு ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும்ன்றது உங்களுடைய கட்டாயம் ஏன் இருக்குது? அப்போ முழுக்க முழுக்க இது யாருடைய ஆதாயத்திற்காகவும் செய்யப்படுகிறது. நீங்கள் நாட்டை ஆள்வதில் தான் திமுக குறியாடுகிறீங்கன்னா தயவு செஞ்சு நீ கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் நாட்டை தான் ஆளணும்னு ஆசைப்பட்டியா, கைலாசம் மாதிரி ஒரு இடத்த வாங்கிட்டு போயிரு. உனக்கு காசு தேவைன்னா நாங்களே எல்லாமே காசு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், உங்கள் பரம்பரையாக போய் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு நாடை வகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு குடும்பம் தான் அவ்வளோ பெருசாக இருக்கே, வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு போங்க. ஆனால் இந்த மண்ணை அழிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். விஜய் சொன்ன வார்த்தை, இந்த விவசாயிகளுடைய பாதத்தை தொட்டு தான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கணும்னு நினச்சேன். இந்த பரந்தூர் மண்ணுடைய இந்த மண்ணை தொட்டு என்னுடைய களப்பணியை நான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறேன், நிச்சயமாக உங்களுக்காக நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கூடுதலாக மிகப்பெரிய எச்சரிக்கை, நேரடியாக சொன்னது, நான் நிச்சயமாக ஊருக்குள்ளே வருவேன். எங்கேயுமே சொந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு இப்படி ஒரு தடை எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா இந்த நாட்டுக்குள்ளேயாவது? என் ஊர் மக்கள் 13 கிராம மக்களில் 9 கிராம மக்களை தான் பார்க்கணும், அதில் இவ்வளவு பேர் தான் பார்க்கணும், இந்த இடத்துல தான் பார்க்கணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே பார்க்கணும், இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போது முழுக்க முழுக்க உங்கள் யாரா அவங்க அந்த அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குது, யாரா அந்த சாருன்ற மாதிரி இதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றதை வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் திட்டமிட்டு சரிங்க. அந்த பரந்தூரில் நைட்டு 11 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துக்கு 11 மணி வரைக்கும் ஒரு காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்குமா? அப்போ எவ்வளோ பெரிய திட்டமிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சரிங்க. நாளைக்கு எடப்பாடி போகிறாரு, இதே மாதிரி நீங்கள் அலக்கறிங்க பார்ப்போம். எடப்பாடி அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்ன பிறகு நீங்கள் இப்படி அலக்கரிச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் விஜய் புதுசாக முளைச்சிருக்கிறாரு, சின்ன பசங்க தானே, புதுசாக கட்சிக்கு வந்திருக்காரு, சினிமாக்கார் தானே, நம்ம என்ன வேணாலும் படம் காட்டலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் படம் அங்கே ஓடாது. ஏன்னா 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை வல்லரசாக மாற்றுகிறேன்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது கோடி இளைஞர்கள் விஜய் கூட இருக்கிறாங்க. அப்போ கோடி இளைஞர்களை வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் ஒருவேளை பறந்துள்ளது அவர் கிளம்பாமல் அங்கேயே உட்காரன்னு சொல்லி தான் என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்கள் விஜயை கைது பண்ணி காலைல கைது பண்ணி சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்குள்ளேயும் தமிழ்நாடு என்னவாக இருக்குன்னு விஜய் வெளியில் வரும்போது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக திமுக தே கேன் ஃபீல் தி ஹீட், இந்த சூடை இந்த வெப்பத்தை அவர்கள் தெரியாமல் தொட்டு கொண்டு இருக்கிறார்கள் பொழுது இதில் கூடுதல் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம், தங்கம் தென்னரசு சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீர் மேலாண்மை துறையெல்லாம் வர வச்சு இந்த நீரை எப்படி பாதுகாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். மொத்தத்தையும் அழிச்சிட்டு எங்கே கொண்டு போய் பாதுகாப்பீங்க? அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் கூவத்தில் விடுவியா, இல்லை திமுககாரன் வீட்டில் விடுவியா? எங்கே விடுவேன்? மண் தரிசாக போயிடும். இதில் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் மைக்கை போட்டு முதல்லாம் முன்னே வந்துடுவார். மைக்கை போட்டுக்கிட்டே இருந்த ஒரு ஆள் திடீர்னு சமீப காலமாக காணா போயிட்டார். யார் தெரியுமா? மாசு காணா போயிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கூடயே மச்சான் மாதிரி ஒருத்தர் வச்சு சுற்றிட்டு இருந்தார். கடைசியில் தான் மச்சான் கிடையாது மாமான்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாரு. ஆனால் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, யார் தடுத்தாலும் இந்த ப்ராஜெக்ட் வரும், இந்த ப்ராஜெக்ட் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சி பெறும்ன்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெல் பிளான்டாக டிசைன் பண்ணிட்டீங்க இந்த கொண்டே வந்தாகணும்ட்டு. எனக்கு கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய கேள்வி, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல வரக்கூடிய நபராக இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் இன்னும் உள்ளே வரல? விவசாயிகளை தாண்டி சமூகத்துக்காக நான் வரேன், இல்லை என்னுடைய சாதிக்காக நான் வரேன்னு சொன்னாக்கா திருமாவளவனும் அப்படி தான் வருவீங்க, விடுதலை சிறுத்தையும் அப்படி தான் வரும், நீங்கள் கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி தான் வரும். அந்த கிராமத்தை சார்ந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விடுதலை சிறுத்தை சார்ந்த அந்த சமூகமும் இந்த பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தான் அதிகமாக இருக்கிறாங்க பொழுது, அந்த சமூக மக்களுக்காகவும் நீங்கள் உள்ளே வரலன்னும் பொழுது அப்புறம் உங்களுக்கு என்ன வெயிட்டாக பெட்டி வாங்கிட்டீங்களான்னு சொல்லி அந்த மக்கள் கேட்குறாங்க, ஊர் மக்கள். அப்போது ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு இப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கி என் கட்சி தலைவர் தான் அண்ணன் செல்வ பிறந்தகை சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, விஜய் போனது பரந்தூருக்கு போவது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்போ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதான நேற்று எதுக்கு நீங்கள் சொன்னீங்க விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போது தான் சொந்த கட்சிங்க அழிவின் விளிம்பில் இருக்கின்றதே அவருக்கு புரியல. ஒருவேளை தேசிய கட்சி இல்லாமல் மாநில கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் என்றைக்கும் திமுக அழிச்சிருக்கும். அப்போ இவர்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் எந்த புரிதலும் இல்லை. இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று யாராவது போராடினால் இங்கே முதல்ல அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள்.
ஒரு இராணுவ வீரர் இப்படி தான் வெட்டப்பட்டார், விஓக்கள் வெட்டப்பட்டார்கள். இங்கே ஊடகத்திலேருந்து பத்திரிகையாளர் செய்தி போட்டால் நீங்கள் திருப்பூர்லாம் தெரியும், பல இடத்துல வெட்டின விஷயமா இருக்கட்டும். அதை தாண்டி 24 மணி நேரம் சாராயம் விற்கிறாங்கன்னு 100க்கு ஃபோன் பண்ணி ஒருத்தன் சொன்னாக்கா, அந்த போலீஸ்காரன் ஃபோன் பண்ணி சாராயம் விற்கிறவனுக்கு சொன்னான். கடைசியில் அவன் மறுபடியும் வெட்டுறது துரத்துனான். இப்படி தான் இந்த சமூகம் போயிட்டுருக்கனால, அதே போல் இந்த இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடப்படுகிறதுன்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணதற்காக இன்றைக்கு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மக்களை நேசிக்கக்கூடிய நபர் தான் ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும். அதற்காகத்தான் ஒரு ஆட்சி, மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு இன்றைக்கி மக்களாட்சி வந்ததுக்கான காரணமே மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்ப ஒரு ஆட்சி செய்வது தான். ஆனால் இங்கே நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பையாக வெற்றி எடுத்தால் என்ன ஒரு வழி எடுக்குமோ அதுபோல தான் மறிகளை போட்டு நம்மளை வெற்றி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எல்லாத்துலேயும் வழி வந்து எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்கணும் பொழுது எதை பற்றியுமே இந்த அரசாங்கம் கவலைப்படணும் பொழுது இன்றைக்கி விஜய் முதல் முறையாக களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அவருக்கு பக்கபலமாக கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க பொழுது விஜய் சொன்ன வார்த்தை விளையாட்டாக கடந்து போக முடியாது. நிச்சயமாக ஊருக்குள்ளே வருவேன்ருக்கார். ஒருவேளை விஜய் அந்த மாதிரி ஊருக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் திருப்பிட்டு அடுத்து வேங்கவேலில் போய் உட்காந்தாருன்னு வச்சுங்களேன், இல்லை தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு அறிவிப்பு, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கையகப்படுத்த விடக்கூடாது, இளைஞர்கள் ஒன்று திரளுங்கள், கட்சி நபர்கள் ஒன்று திரளுங்கள்னு சொல்லிட்டாக்கா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்படும். நீங்கள் விஜய்க்கு இவ்வளோ பாதுகாப்பு கேட்டு நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் விஜய் வந்ததுக்கான காரணமே ஒரு நெறியான முறையில் போகணும்ட்டு. ஆனால் அந்த காவல்துறை விஜய் வரக்கூடிய அந்த வாகனத்தை யாரும் மறிக்காத வாரம் செய்யவே இல்லை. இவங்க கொடுத்த 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் அதிலே போயிடுச்சு. வெறும் 1/4 மணி நேரம் தான் இருந்தது. அப்போ எவ்வளவு திட்டமிட்டு இந்த காவல்துறை செய்கிறாங்கன்னு ஒரு விஷயம் புரியுதுல்ல. அப்போது இதுலேருந்து புரியுது, என் ஊருக்குள்ளே நான் போகிறதுக்கே இவங்ககிட்ட அனுமதி கேட்கணுன்னா ஒன்றை ஊருக்குள்ளே விட்டது தான் தப்பு. கரெக்டுங்களா? 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே காளைகளோட சின்னம் இருந்ததான். அது திராவிடத்தின் சின்னம்னு பேசுகிறார் அவர். 3600 வருஷத்துக்கு முன்னாடி திராவிடம் எங்கே இருந்துச்சு முதல்ல? அது தமிழனோட சின்னம். அப்போது எப்படி நம்ம கண் முன்னாடி வரலாறு திருடுறாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம மண்ணை பற்றின புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்காக போராடுவோம். விஜய் சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நம்புகிறீர்கள்ல, அந்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். குலதெய்வ வழிபாடை பற்றி இங்கே வேறு எந்த அரசியல் கட்சி தலைவராவது பேசினாங்களா? எதை எந்த இடத்துல பேசணும்னு விஜய் கரெக்டாக பேசல. உங்கள் குலதெய்வன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள், நான் உங்களோட உறுதுணையாக நிச்சயமாக வந்து நிற்பேன். இதை அனுமதிக்க முடியாது. மத்திய அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி, இதை நீங்கள் பரிசீலனை செய்யணும், வேறு இடத்தை மாற்றி கொடுக்கணும் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்காரு பொழுது நிச்சயமாக இந்த போராட்டம் அடுத்த வடிவம் பெற்றால் மட்டும்தான் இந்த நீதி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி பிற அரசியல் கட்சிகள்லாம் சில கட்சிகள்லாம் காசு வாங்கிட்டு மௌனமாக போயிட்டீங்கன்னா ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒற்றை நபர் போதும் இதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றி கூட இந்த இடத்தை வந்து கையகப்படுத்த முடியாமல் செய்யலாம், இல்லாட்டி ஆட்சி கலைப்பதற்கான வழிவகையும் செய்ய முடியும். ஏன்னா யதார்த்தமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் டங்ஸ்டன் திருப்பி தொடங்கப்படும், இந்த பரந்தூர் விமானம் கட்டப்படும். திமுக வந்தவா அதிமுக வந்தவா? திமுக ஆட்சியில் தான் இது எல்லாமே நடக்குதுன்னும் பொழுது திமுகவை தான் பிஜேபிக்கு சொம்பு தூக்குறதுல இதில் நீங்கள் வெளிப்படையாக புரிஞ்சுக்கலாம் பொழுது இதுதான் யதார்த்தமான உண்மை. யாருக்காகவோ எதுக்காகவோ ஆதாயம் பெற்றதுன்னு சொன்னது இதைத்தான். அப்போ இதை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கணும் பொழுது பொறுத்திருந்து பார்க்கணும்.